ஹோம்லி கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டினி வால் டெக்கரேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி கிராஃப்ட் வீடியோவில் நம்ம டினி வால் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இதை நீங்கள் உள்ளனில் கூட பண்ணலாம். நான் உள்ளனில் பண்ணல, எங்கள் வீட்டில் இருக்க இந்த த்ரெட்டை வச்சே பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க 6 or 7 டைம்ஸ். இதை நீங்கள் கையிலையும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி அட்டையில் வச்சு பண்ணிக்கினேன். அப்புறம் அதை கட் பண்ணாமல் அப்படியே எடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இது சென்டரில் வந்து ஒரு த்ரெட் எடுத்து கட்டிக்கோங்க. ஒயிட் த்ரெட்டு தான் கட்டணும்ல, இதே கலர் த்ரெட்டை கட்டிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரவுண்ட் ஷேப்பாக நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள் எப்படி ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி 6 or 7 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு எடுத்துட்டு த்ரெட்டை போட்டு கட்டிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க 2 சைடும். நீங்கள் உள்ளனில் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதே இந்த மாதிரி பால் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் சின்னதாக பண்ண போகிறோம். இது வந்து வேறு கலர் த்ரெட்டு. நீங்கள் 2 கலர் உள்ளன் வாங்கி கூட பண்ணிக்கோங்க. இதே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அன்ஈவனாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸில் 3 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸ் சேம் அதே கலரில்
அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸ்லேயும் இன்னொரு டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊசியில் இந்த மாதிரி நூலை கோத்துக்கோங்க. கோத்துட்டு நம்ம பண்ணி வச்ச இந்த மாதிரி ஊசியை வச்சு நம்ம கோத்துக்கலாம். 3யும் கோத்துக்கோங்க. இது சின்ன சைஸ் பாப்பாம். இந்த மாதிரி கோத்துட்டு நல்லா கேப் விட்டுட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு கலர் பண்ணி வச்சிருந்த பாம்பாம் வந்து பெரிய சைஸில் வந்து பெருசுக்கும் சின்ன சைஸ் வந்து சின்னதுக்கும் வச்சுக்கோங்க. நம்ம நடுவில் வச்சு இதையும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே நாட் போட்டுருங்க. இது ரெண்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். ஊசில் திரும்பி நூல் கோத்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் கோத்திட்டு அது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் மேலே வர மாதிரி இருக்கணும். அப்புறம் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வாழை மாட்ட கரெக்டாக இருக்கும். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.